கிட்ஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூப்பரான பணியார ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 4 ல இருந்து 5 ஸ்பூன் ரவையை தண்ணியில ஊற வைங்க ஒரு 10 நிமிஷம். அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம பணியாரத்துக்கு இன்னும் சில இது ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இப்ப ஆட் பண்ணலாம். அது கூடவே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்ணிடலாம். இது போக உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்லாம் அவசியமே இல்லை. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் பணியாரத்துக்கு சூப்பரா இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல மணமா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இறக்கி வச்சிடலாம். ஊற வச்ச ரவையில நம்ம தோசை மாவு வீட்டுல இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காய கேரட் இதை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா குழிப்பணியாரம் சட்டி நல்லா சூடாயிட்டு இப்ப ஒரு குழியிலையும் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கத்தை திருப்பி விடுங்க. பார்க்கிறதுக்கே அவ்வளோ கியூட்டா சூப்பரா இருக்குது. எல்லாமே ஈஸியா வந்துருச்சு. ஒரு பக்கம் வெந்ததும் அதுவே ஈஸியா வந்துரும். நம்ம ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2வது பேட்ச் நான் பொரிச்சு எடுக்க போறேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கணும். இது கூட ஆனியன் சட்னி இல்லனா கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். குழந்தைகளா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிட்ஸ் கிச்சன் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.